ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி மணி 9:45. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எனக்கு அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் அதிகம் வேண்டான்னு சுகர் டீ போட்டு நான் சாப்பிடுப்பேன். சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ விற்கிது கடையில், அது வாங்கி போட்டுக்கோங்க. பயப்படாமல் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. குருமா வேணால் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா பாருங்கள் எப்படி இருக்கும். பாலை ஊற்றிட்டேன், அதனால் நல்லா பழப்பலாம். எப்படி இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இங்கே வந்து சாதம் வந்து வடிச்சிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியான மெத்தடில் நம்ம வடிச்சிருக்கேன். நான் வந்து அதை அப்புறமா இன்னொரு நாளைக்கு வீடியோவாக போடுறேன். வடித்து இதில் வந்து பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, சவ் போட்டு குருமா பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே ரசம் இருக்குது. இங்கே நேற்றுதே நண்டும் முட்டை ஒன்று பாயில் பண்ணி போட்டிருக்கேன். பாவக்காய் பொரியல் இருக்குது. இங்கே வந்து வீட்டில் ஒரு ஊற்றினா தயிர், மோர் அடித்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து டின்னர் பாக்ஸுக்கு இங்கே சப்பாத்தியும், அடுத்து இங்கே வந்து என்னோடய டாட்டருக்கு சப்பாத்திக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குருமா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு காட்டுறேன். இங்கே வந்து எவ்வளோ பொண்ணுக்கு சப்பாத்தி, முட்டை குருமா வச்சுட்டேன். இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு கட்டியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.